ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். எம் ஆனந்தன். நான் குடியிருக்கிறது வந்து எஸ்ஹெச்எஸ் காலனி. ஆமாம். இப்போ எங்கே வேலை சேர்ந்து விஎக்ஸ்எல்ஆர்டி என்னவா வேலை செய்யுங்க? லேபராக தான் வேலை செய்கிறேன். ஆமாம். உங்களுடைய மாத வருமானம் 10,000 ரூபா வருது. இப்போ உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். நான் 10வது வரைக்கும் படிச்சிருக்கிறேன். இங்கே வந்து கம்பெனிக்கு வந்து சேர்ந்து 10 வருஷம் ஆகி போச்சேன். எனக்கு 2 பொண்ணுங்க. ஒய்ஃபும் வேலைக்கு போகிற அப்படி, அவளும் ஒரு 8,000 ரூபா சம்பாதிக்கிற அப்படி. 2 பொண்ணுங்க வந்து ஒன்று 10th இப்போ எழுதிக்கிறா, இன்னொரு பொண்ணு வந்து 5th எழுதிக்கிறான். 10th பாஸ் பண்ணியாச்சுன்னா அந்த பொண்ணுக்கு உன்னைய ஃபீஸ் கட்டுற கொஞ்சம் செலவு. 2 பேரும் வாங்கினாலும் பத்தாது அவ்வளவுக்கு. அப்புறம் வீட்டு வாடகை 3,000 ரூபா வரும். இப்போ எனக்கு பஸ்ஸுக்கு 1,000 ரூபாய்க்கு மேலே வரும். அப்புறம் சாப்பாடு செலவு, ஃபீஸு, ஸ்கூல் செலவு. இப்போ நல்லது கிட்ட ஏதாவதுன்னா அதுக்கு போகணும். 2 நாள் லீவ் எடுத்தாச்சுன்னா அந்த 10 ரூபா சேலரியில் குறைஞ்சிடும். எப்படி 8 ரூபா வரும். இந்த 8 ரூபாய் வாங்கி இது வந்து ஜாமானிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதுவாக வந்து கொஞ்சம் சீட்டு அது இதுன்னு வேணும். வீட்டு குடும்பத்தில் செலவு வேணும், பால் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், நிறைய செலவு தான். இவ்வளவும் இருக்குது. குடும்பத்தினு என்ன அவள் வாங்கினாலும் சரி நான் வாங்கினாலும் சரி அது ரொம்ப கஷ்டம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா வாடகை வந்து 3,000 அப்படின்னு சொன்னீங்க. மளிகை சாமான் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் இது மொத்தமாக வாங்கி போட்டுருவோம். எவ்வளோ ரூபாய் மொத்தமாக வாங்கினா ஒரு 4 ரூபாய்க்குள்ளே 3-4 ரூபாய்க்குள்ளே வந்துடுமா மொத்தமாக. அப்போ வாங்கினா 4,000 ரூபா. அதே மாதிரி இப்போ பால் கணக்கு, இது கரண்ட் பில்லு, கேஸ் இதெல்லாம். ஆமாம், கேஸ் 800 ரூபாய் பக்கம் வந்துடும். 2,000 ரூபா வந்துடும். அப்போ உங்கள் போக்குவரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டுமே 1,000 ரூபா. ஆமாம். உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியும் வந்து வேலைக்கு போயிட்டு அவங்களுக்கு வந்து போக்குவரத்து இல்லை, அவள் பக்கத்துலேயே கம்பெனி இருக்கிறனால பக்கத்தில் போயிடுவாங்க. இப்போ குழந்தைங்க படிப்புக்காக வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க? அவங்க டெய்லி எப்படியோ வந்து மாதமான ஃபீஸ் கட்டுவோம். மாதம் அப்படியே ஃபீஸ் கட்டுறது 2 பேர்த்துக்கு எப்படியோ 2-3 ரூபாய்க்குள்ளே வந்துடும் ஒவ்வொருத்தருக்கும். இல்லை, ஒவ்வொருத்தருக்கு 1,500 ரூபா, 1,800, 2 ரூபா அப்படி வரும். 4 ரூபா வந்துடும் 2 பேர்த்துக்கு சேர்த்து. ஆமாம், 4,000 ரூபா வரும். வேற என்ன செலவெல்லாம் இருக்குதுங்க? வேற செலவுனா டெய்லி பால் வாங்க வேண்டியது இருக்குது. அப்புறம் ஏதாவது ஆமாம், மாதமான ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்க கரண்ட் பில் எப்படியோ 300 ரூபா 400 ரூபா வந்துடும். ஆமாம், வாடகை 3,000 ரூபா வந்துடுது. அதுவும் போக்குவரத்து செலவு. அப்புறம் ஏதாவது நல்லது கெட்டது ஏதாவது போகணுன்னா அங்கே செலவு. அப்பா அம்மா போய் பார்க்கணும், திடீர் செலவுகள் வரும். அப்பா அம்மா போய் பார்க்கணுன்னா அவங்களுக்கு எப்படியும் ஒரு 500 1000 அப்படின்னு கொடுக்க வேண்டியது வரும். அப்புறம் ஹாஸ்பிட்டல் செலவு அது இதுன்னு இருக்குது. இடையில வந்தாச்சுன்னா திடீர்னு வர்ற செலவு தானே. அதெல்லாம் கணிக்க முடியாது. மாதமான ஒரு 500 1000 பேங்க் போடுவோம். பேங்க் போடு சீட்டு ஒரு 50,000 சீட்டு ஒன்று போட்டுக்கிறேன். மாதம் 2,500 ரூபா. பாலிசி எல்ஐசி ஒன்று போட்டுக்கிறேன். அது வந்து காலாவதி ஆகி கொஞ்சம் அது திருப்பி கட்ட வேண்டியது. அது அடுத்த மாதத்துலேருந்து பார்க்கணும். அது இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு மாதத்துக்கு இவ்வளோ வந்து அது வந்து கணக்கே பார்க்குறது இல்லையா.
காற்றில் மிதந்து வரும் கணிதம் நிகழ்ச்சிக்காக நம்ம சிட்கோ பகுதியில் வேலை செஞ்சுட்டு இருக்க திரு ஆனந்தன் அவர்களை வந்து சந்தித்தோம். எனக்கு வந்து குடும்ப வரவு செலவு வந்து பார்க்க தெரில, அதில் தான் எனக்கு வந்து கணக்கு போடுறதுக்கு போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்டிருந்தாரு. அவருடைய மொத்த குடும்ப வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய். அதாவது அவரோட வருமானம் 10,000 ரூபாய், அவர் மனைவியோட வருமானம் வந்து 8,000 ரூபாய், இப்படி மொத்தமாக 18,000 ரூபாய். இந்த 18,000 ரூபாயில் வந்து அதிகமாக வந்து குடும்பத்துக்காக தான் செலவு செய்கிறதா வந்து அவர் சொல்லியிருந்தாரு. எப்படி பார்த்தீங்கன்னா வீட்டு வாடகைக்கு வந்து 3,000 ரூபாய், மளிகை செலவுக்காக ஒரு 4,000 ரூபாய், அதுக்கப்புறம் இதர செலவுகள் கேஸு, பாலுக்கு, கரண்ட்டு பில்லு இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய், போக்குவரத்து செலவுக்காக பார்த்திங்கன்னா 2,000 ரூபாய், அப்புறம் அவங்களுடைய குழந்தைகளோட படிப்பு செலவுக்காக பார்த்திங்கன்னா மாதம் 4,000 ரூபாய் வந்து செலவு பண்ணுறதா சொல்லியிருந்தாரு. இப்போ அவருடைய செலவினங்கள் மட்டும் கூட்டுத்தொகை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3,000 கூட்டல் 4,000 கூட்டல் 1,000 கூட்டல் 2,000 கூட்டல் 4,000 மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 14,000 ரூபாய் வந்து செலவு பண்ணுறாரு. அவருடைய வருமானத்துலேருந்து செலவு மட்டும் பார்த்திங்கன்னா மொத்தமாக 14,000. இந்த 14,000 போக மீதி ஒரு வருமானத்தில் எவ்வளோ இருக்குன்னா 18,000 கழித்தல் 14,000 மொத்தம் 4,000 ரூபாய் பார்த்திங்கன்னா மீதம் இருக்கும். அவர்கிட்ட இருக்க இந்த மீதி 4,000 ரூபாய் வந்து சேமிப்புக்காக வந்து அவர் எடுத்து வைக்கிறாரு. எப்படின்னு பார்த்திங்கன்னா மாதம் வந்து வங்கி கணக்கில் ஒரு 500 ரூபாயும், சீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2,500 ரூபாய் வந்து அவர் செலவு பண்ணுறாரு. அப்படி பார்த்திங்கன்னா மொத்தமாக 3,000 ரூபாய் வந்து மாதம் வந்து அவர் சேமிப்புக்குன்னு எடுத்து வச்சுறாரு. இந்த மீதி இருக்க 1,000 ரூபாய் வந்து திடீர் செலவுகளுக்காக பயன்படுத்திட்டு இருக்காரு. அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவருடைய சேமிப்பு தொகை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நான் வந்து ரொம்ப கணக்கு போட்டு சிக்கனமாக தான் செலவு பண்ணுறேன், இது வந்து எனக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. அவர் எப்படி இது வந்து சிக்கனமாக செலவு பண்ணி சேமிப்பு அதிகம் பண்ணுறது அப்படின்னு அவருக்கு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கணக்கு கேள்வி வந்து அவர்கிட்ட கேட்போம். அதுக்கு வந்து அவர் எப்படி பதில் சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கான புது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு 1000 ரூபாய் வந்து கையில் வச்சுருக்கிறத வச்சுக்கோங்க. ஒரு நோட்டாக வந்து கையில் வச்சுருக்கீங்க, 1000 ரூபாய் நோட்டு. இந்த 1000 ரூபாய் நோட்டை வந்து கடையில் கொண்டு போய் சில்லறையாக மாற்றுறீங்க. அந்த கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, 100 ரூபாய் நோட்டு, 50 ரூபாய் நோட்டு, 20 ரூபாய், 10 ரூபாய், 5 ரூபாய், 2 ரூபாய், 1 ரூபாய் இது எல்லாமே இருக்க மாதிரி கலந்து உங்கள் கையில் வந்து கொடுத்துட்றாங்க. அப்போது அதில் வந்து ஒவ்வொன்றுலேயும் வந்து எவ்வளோ ரூபாய் இருக்கும். இப்போ 100 ரூபாய் நோட்டுனா எத்தனை நோட்டு கொடுத்துருப்பாங்க, 50 ரூபானா எத்தனை நோட்டு கொடுத்துருப்பாங்க, 20 ரூபாய் நோட்டு எத்தனை இருக்கும், 10 ரூபாய் நோட்டு எத்தனை இருக்கும், அது போக 5 ரூபாய் காசு எத்தனை கொடுத்துருப்பாங்க, 2 ரூபாய் காசு எத்தனை கொடுத்துருப்பாங்க, 1 ரூபாய் காசு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு சொல்கிறீங்களா? பரவாயில்ல, நல்லாவே முயற்சி பண்ணீங்க. சரி, இதுக்கான பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து சில்லறையாக மாற்றுறாங்க. அந்த சில்லறையில் வந்து எல்லா ரூபாய்களும் வந்து இருக்கணும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். எப்படி 1 ரூபாய் காயின், 2 ரூபாய் காயின், 5 ரூபாய் காயின், அது போக 10 ரூபாய் நோட்டு, 20 ரூபாய் நோட்டு, 50 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் நோட்டு இப்படி எல்லாமே அதில் இருக்கணும். ஆனால் 1000 ரூபாயை வந்து இப்படி சில்லறையாக பிரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அப்போது ஒவ்வொன்றையும் வந்து எவ்வளோ ரூபாயாக பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி கணக்கு பண்ணுறது அப்படின்னா, நமக்கு இருக்கிறதுலே வந்து அதிகமான மதிப்பு எதுக்கு, 100 ரூபாய்க்கு. அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த 100 ரூபாயை வந்து 5 நோட்டு இருக்கிறதா வச்சுக்கலாம். அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 500 ரூபாய் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சில்லறை எவ்வளோ இருக்குது, 5 ரூபாய், 2 ரூபாய், 1 ரூபாய் இது 3 சில்லறையா. இந்த 3 சில்லறையும் சேர்ந்து 10 ரூபாய்க்கு இருக்கிறதா நம்ம நினச்சிக்கலாம். அப்போ எவ்வளோ இருக்கும், 5 ரூபாய் காசு 1, 2 ரூபாய் காசு 2, 1 ரூபாய் காசு 1 இது 3 பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தது இந்த சில்லறைக்கு அடுத்து நம்ம கிட்ட இருக்க பெரிய அமௌண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் நோட்டு தான். இந்த 10 ரூபாய் நோட்டை வந்து 90 ரூபாய்க்கு இருக்கிறதா நம்ம நினச்சிக்கலாம். ஏன்னா சில்லறை வந்து 10 ரூபாய்க்கு இருக்குது, அது ரவுண்டாக மாற்றணும் அப்படின்னா இன்னும் 90 ரூபாய் வேணும். ஸோ இந்த 10 ரூபாய் நோட்டு வந்து 90 ரூபாய்க்கு இருக்கிறதா நினச்சிக்கலாம். அப்போ எவ்வளோ இருக்கும், நம்மகிட்ட 9 10 ரூபாய் நோட்டு இருக்குது. அப்போ எவ்வளோ வச்சு 10 ரூபாய் நோட்டு 9 மொத்தம் இதில் வந்து 90 ரூபாய். அது போக இந்த சில்லறை காசு வந்து 10 ரூபாய்க்கு இருக்குது. இப்போ 90 கூட்டல் 10 மொத்தம் 100 ரூபாய் இருக்குது. அது போக நம்ம 100 ரூபாய் நோட்டு வந்து 5 இருக்கிறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். அப்படின்னா அதில் ஒரு 500 ரூபாய் கூட்டல் இதில் ஒரு 100 எவ்வளோ ஆச்சு, 600 ரூபாய் ஆச்சு. இப்போ இந்த சில்லறைக்கும் இந்த 10 ரூபா நோட்டுக்கும் அடுத்து இருக்க பெரிய அமௌண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் தான். அப்போ இந்த 20 ரூபா நோட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு இருக்குதுன்னு நினச்சிக்கலாம். அப்போ இந்த 20 ரூபா நோட்டு எப்படி எத்தனை நோட்டு இருக்கும், 5 நோட்டு இருக்குங்களா, 5 20 ரூபா நோட்டு சேர்ந்தது 100 ரூபாய். அப்போ இந்த 100 ரூபாயும் சேர்ந்தா நம்ம கிட்ட மொத்தம் எவ்வளோ இருக்கும், முதலையே 600 ரூபாய் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 20 ரூபா நோட்டு 5 இதில் ஒரு 100 ரூபாய். அப்போ 600 கூட்டல் 100 மொத்தம் 700 ரூபாய் இருக்குது. இன்னும் நம்மக்கிட்ட எவ்வளோ தேவை, 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் கழித்தல் 700 ரூபாய், இன்னும் மீதம் வந்து 300 ரூபாய் இருக்குது. இந்த மீதி 300 ரூபாய் நோட்டு வந்து 50 ரூபா நோட்டாக இருக்கிறத எடுத்துக்கலாமா? அப்படின்னா 300 ரூபாயில் எத்தனை 50 ரூபா நோட்டு இருக்கும், 6 50 ரூபா நோட்டு இருக்கும். 6 50 ரூபா நோட்டு சேர்ந்து தான் 300 ரூபாய். இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, மொத்தமாக 1000 ரூபாய் வந்துருச்சு. இப்படி தான் வந்து அவங்க பிரிச்சிருப்பாங்க. இப்போ புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இப்போ நீங்கள் கேட்ட வரவு செலவு கணக்கில் இருக்க சந்தேகத்தை வந்து நான் இப்போ உங்களுக்கு தீர்த்து வைக்கிறேன்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இவ்வளோ ரூபா வந்து இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறேன், இருந்தாலும் என்னால் வந்து மிச்சம் பிடிக்க முடியல, எனக்கு வந்து எப்படியோ செலவாயிடுது என் கையிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் வந்து உங்களோட குடும்ப செலவு கணக்கெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட சேமிப்பு செலவு இது எல்லாமே சேர்ந்து மொத்தம் 17,000 ரூபாய் வருது. உங்களோட வருமானம் வந்து 18,000. தாராளமாக உங்ககிட்ட வந்து 1000 ரூபாய் வந்து மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த 1000 ரூபாய் வந்து நீங்கள் எப்படி செலவு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிலன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் வந்து சம்பளம் வாங்கின உடனே வந்து அந்த 1000 ரூபாய் வந்து தனியாக எடுத்து ஒரு வேளை ஏதாவது வங்கி கணக்குலையோ இல்லை வீட்லேயோ ஒரு பக்கம் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா மீதி இருக்க 17,000க்குள்ள மட்டும் உங்கள் சம்பளத்தை வந்து அந்த 17,000 இதில் வந்து நான் சிக்கனம் பண்ணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எல்லா செலவுகளையும் வந்து எவ்வளோ தூரம் கம்மி பண்ண முடியுமோ அந்த மாதிரி கம்மி பண்ணிட்டு நீங்கள் கணக்கு போட்டு செலவு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதிகமாக வந்து உங்களுக்கு சேமிப்பு தொகை இருக்கும். இப்போவே நீங்கள் சொன்னீங்க 500 ரூபாய் மட்டும்தான் நான் வங்கி கணக்கில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் சேமித்து வைக்கும்போது அந்த 1000 ரூபாயை சேர்த்து வங்கி கணக்கில் போட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் 1500 ரூபாய் வந்து சேமிப்பு வந்து வங்கி கணக்கில் போட்டு வைப்பீங்க. இப்போ வந்து அதிகமான தொகை 1000 ரூபாய் வந்து உங்களுக்கு அதிகமான தொகையாக வந்து உங்களோட சேமிப்பாக வந்து சேர்ந்துட்டுருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான வட்டியும் வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். இப்போ உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கொண்டு போய் போட்டு வைக்கும்போது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டாக தான் தெரியும். இதுவே வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு பெரிய தொகையாக இருக்கும். இப்போ ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் 1500 ரூபாய் போடுறீங்க அப்படின்னா இதுவே 12 மாதம் அதாவது ஒரு வருஷத்துக்கும் போது எவ்வளோ போட்டுப்பீங்க? 18,000 ரூபாய் இருக்குது. கண்டிப்பாக இந்த தொகை வந்து உங்கள் குழந்தைகளோட மேல் படிப்புக்கோ இல்லை உங்கள் வீட்டில் வந்து வேறு ஏதாவது ஒரு செலவுக்கு வந்து இது பயன்படும். நீங்கள் வந்து நான் சேமித்து வைக்கணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணாலும் வீட்லேயே வச்சாலும் முடியாது. இதுவே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கும்போது உங்களோட அசல் மட்டும் 18,000 இருக்கும். அது போக அந்த பேங்க் கொடுக்குற வட்டி அந்த வட்டியும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 20,000 to 25,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேமிப்பு தொகையாக வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வீட்டில் இந்த என்ன செலவு செஞ்சாலும் சரி அதை வந்து முதல்ல ஒரு நோட்டு போட்டு எழுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து எங்கே வந்து செலவு பண்ணியிருக்கோம், எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல நம்ம காசு வந்து ஏமாந்துருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஒரு சில இடங்களில் பார்த்தா நம்மளே போய் காசு கொடுத்துருப்போம், பட் திருப்பி வாங்குறதுக்கு சில்லறை வந்து சரியாக வாங்கியிருக்க மாட்டோம், இல்லை கை மரத்தையே எங்கேயாவது விட்டுட்டு வந்திருப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது. அது வந்து நீங்கள் எழுதி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் சொன்ன விஷயம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி காற்றில் மிதந்து வரும் நிகழ்ச்சிக்காக இன்னொரு முறை நம்ம சந்திக்கலாம். இன்னைக்கு காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியில் திரு ஆனந்தராஜ் அவர்களை சந்தித்தோம். அவங்க பார்த்தோம்னா சிட்கோ பகுதியில் வேலை செஞ்சிட்ருக்காரு. ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் வேலை செஞ்சிட்ருக்காரு. அவரோட வாழ்க்கையில் வந்து அவருக்கு நிறையா டவுட்ஸ் இருக்குது. நிறையா இல்லை, ஒரு சில தெரியாத டவுட்ஸ், எல்லாருக்குமே டவுட்ஸ் இருக்கும், அவருக்கு ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்குது. அவர் பார்த்தோம்னா சிட்கோ பகுதியில் வேலை செஞ்சிட்ருக்காரு. அவரோட மாத சம்பளம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 18,000 ரூபாய் வாங்குறாரு. ஆனால் வந்து அவர் மாதம் ஃபுல்லும் வேலை செஞ்சு 18,000 18,000 வந்து வாங்குறாரு. குடும்ப பட்ஜெட் போட்டு தான் வந்து செலவு பண்ணுறாரு. குடும்ப பட்ஜெட் வந்து அவருக்கு போட தெரியுது. இப்போ வந்து மாதம் வந்துட்டு இதுக்கு இவ்வளோ, மாத வாடகை வந்து ஒரு 8,000 ரூபாய், கரண்ட் பில் இவ்வளோ, தண்ணி காசு இவ்வளோ, டிவிக்கு கேபிள் இவ்வளோ, அதே மாதிரி வண்டிக்கு பெட்ரோல் அலவன்ஸ் வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கணக்கு போட்டு தான் செலவு பண்ணுறாங்க. ஸ்கூல் ஃபீஸ் வந்து ஒரு 5,000 10,000 அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு அப்படி தான் செலவு பண்ணுறாரு. ஆனாலுமே வந்துட்டு குடும்ப பட்ஜெட் அவருக்கு போட தெரிஞ்சாலுமே ஒரு சில இடங்கள் வந்து அவருக்கு கூட்டல் வந்து சரியாக வரலையா என்னன்னு தெரில. அது வந்து அவருக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கங்காட்டி அவரால் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியல. நான் எவ்வளோ தான் போட்டாலும் 18,000 ரூபாய் அப்படின்னா எனக்கு 17,000 ரூபாய். அவர் அந்த கணக்கெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய் தான் வருது. எல்லா கணக்கும் கூட்டி கழித்து பார்த்தோம்னா 17,000 ரூபாய் வருது. ஆனால் வந்து அவர்கிட்டருந்து செலவாகிற பணம் பார்த்தோம்னா 18,000 ரூபாய் ஃபுல்லுமே செலவு பண்ணிடுறாரு. அந்த 1000 ரூபாய் வந்து கணக்கில் எங்கே போச்சு அப்படின்னு வந்து அவருக்கு தெரியறதில்ல. அதனால வந்துட்டு அதாவது பிகாஸ் அவருக்கு வந்துட்டு அந்த கூட்டல் வந்து கரெக்டாக அவருக்கு வந்து பண்ண தெரில. இப்போ குடும்ப பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து எல்லார் வாழ்க்கையிலுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம குடும்பத்தில் வந்து எப்போவுமே நம்ம வாங்குகிற சம்பளம் ஒரு 5,000 சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா அதை ஒட்டுமொத்தமாக வந்து எவ்வளோ செலவு பண்ணோம், எவ்வளோ லாபம் வந்துச்சு இந்த தடவை, நமக்கு எவ்வளோ மிச்சம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு எதுவுமே தெரியாமல் போயிடும். பிகாஸ் நம்ம வந்து குடும்ப சம்பளம் வந்துட்டு குடும்ப பட்ஜெட் வந்து போட தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம ஃபேமிலியை, நம்ம குடும்பத்தை வந்து நம்ம சம்பளத்துக்குள்ளே கரெக்டாக வச்சுக்க முடியும். இப்போ குடும்ப பட்ஜெட் போடாமல் நம்ம செலவு பண்ணான்னு வைங்களேன், இருக்கிற காசு இப்போ 5,000 ரூபா வருதா, இதுக்கு இவ்வளோ இதுக்கு இவ்வளோ இதுக்கு இவ்வளோ கேட்குறவங்களுக்கெல்லாம் நம்ம எடுத்து கொடுத்துரும் அப்படின்னா, அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தோட வேலை தான் அதெல்லாமே. நம்ம எடுத்து கொடுத்துரும் அப்படின்னா எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணாமல் விட்டோன்னு வைங்களேன், நமக்கு வந்துட்டு வரவு இவ்வளோ இருக்குது, இந்த மாதம் நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்கணும், யாருக்கு எவ்வளோ கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி தெரியாது. கடைசியில் நம்ம கையில் இருக்கிறத வச்சு நம்ம வந்து வாழ்க்கை நடத்திட்டு இருப்போமே தவிர
அப்படி நம்ம செலவு பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து கடைசியில் எதுவுமே இருக்காது. நமக்கு எவ்வளோ லாபம் வந்துச்சு, எவ்வளோ நஷ்டம் ஆச்சு அப்படிங்க கூட நமக்கு தெரியாது. அடுத்த மாதம் சம்பளத்தில் வந்துட்டு இப்போ எவ்வளோ நம்ம மிச்சம் முடிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து கணக்கு வச்சுக்கணும். அப்படின்னா நம்ம குடும்ப பட்ஜெட் வந்து நம்மளுக்கு போட தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் பார்த்தோம்னா குடும்ப பட்ஜெட் நம்ம போட்டு இந்த மாதம் வந்து இவ்வளோ வரவு வந்திருக்கா, ஓகே இவ்வளோ அமௌண்ட் நம்ம கையில் வந்து இந்த மாதம் மிஞ்சிருக்கு, அப்போ வந்து அடுத்த மாதம் வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சோம்னா நம்ம குழந்தைங்களோட படிப்புக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி வேறு ஏதாவது செலவுகளுக்கு வந்து நம்ம யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப பட்ஜெட் போட்டோம்னா போன மாத சம்பளத்துலேருந்து நம்ம எடுத்து வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தோம்னா அர்ஜென்ட்டாக திடீர்னு ஏதாவது மருத்துவ செலவு வந்து வரலாம். குழந்தைங்களுக்கு இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வரும், திடீர்னு ஸ்கூல் ஃபீஸ் திடீர்னு கட்ட சொல்லுவாங்க, குவார்ட்டர்லி ஆஃபெலி டெஸ்ட் பேப்பர் அது இதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது பாட்டி தாத்தாங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். இது மாதிரி நிறையா செலவுகள் வந்து இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பணத்தை வந்து மிச்சம் பிடிக்கணும். அதுக்காக வந்து நம்ம சம்பளத்திலேருந்து நம்ம எப்போவுமே எடுத்து வச்சுக்கணும். ஒரு அமௌண்ட், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நம்ம எப்போவுமே சம்பளத்துலேருந்து எடுத்து வச்சுக்கணும். கேர்ள்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி பார்த்தோம்னா எப்போவுமே சேவிங்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இவ்வளோ செலவு பண்ணாலும் ஹஸ்பண்ட் கிட்டே இவ்வளோ கணக்கு கட்டிட்டு மிச்சம் காசு வந்து எப்போவுமே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வந்து நம்ம குடும்ப பட்ஜெட் போடும்போது இவ்வளோ அமௌண்ட் வந்து எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வச்சோம்னா தான் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம கரெக்டாக லைஃப் வந்து ரன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்ப பட்ஜெட் போட தெரிஞ்சிச்சுனா தான் அந்த அமௌண்ட் வந்து நம்ம கரெக்டாக எடுத்து வைக்க முடியும். வரவு இவ்வளோ வந்திருக்கு, ஓகே இந்த அமௌண்ட் நம்ம வந்து செலவு பண்ணிட்டோம், மீது வந்து இவ்வளோ இருக்குது, இதை வந்து அடுத்த மாதம் செலவுக்காக சேர்த்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ண முடியும். அதுவே குடும்ப பட்ஜெட் போட தெரில அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ வர வந்துச்சு, எவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்னு ஒன்றுமே தெரியாது. கடைசியில் காசு கையில் எவ்வளோ இருக்கோ அதை செலவு பண்ணிவிட்டு போயிடுவோம். கடைசியில் வந்துட்டு நம்ம ஏதாவது திடீர் செலவு வருது அப்படின்னா நமக்கு வந்து கையில் காசு இருக்காது. இருக்குதோ இல்லையோ வந்து நிறையா செலவு பண்ணியிருந்தோம்னா இருக்காது, கம்மியாக செலவு பண்ணியிருந்தோம்னா இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம கடைசியில் என்ன பண்ணுவோம், கடன் வாங்குவோம், அதுக்கு வட்டி வரும், அப்புறம் அதுக்கு வட்டி கட்டிகிட்டு இருப்போம். அப்புறம் கடன் வந்துட்டு நிறையா வர 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 எல்லாருக்கும் நமக்கு என்ன இருக்கும், ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிரும். அதே மாதிரி தான் வந்துட்டு ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா குடும்ப பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். இதை வந்து அதாவது வந்து திரு ஆனந்தராஜ் அவருக்கு வந்து இந்த கணக்கு வந்து தெரியல. அதாவது அவர் குடும்ப பட்ஜெட் வந்து போடுறாரு, இருந்தாலும் வந்து அவருக்கு ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்குது. 1000 ரூபாய் எப்படி போகுதுன்னே எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர். அதை வந்து அவர் கரெக்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சிட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து கடைசியில் ஈஸியாகவே இருக்கும். அதை வந்து கூட்டல் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்பவே வாழ்க்கையில் வந்து ரொம்பவே முக்கியம். கணக்கு அப்படிங்கிறது வந்துட்டு வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சாதாரண மளிகை கடையில் யூஸ் பண்ணுறோம், டிக்கெட் வாங்குறதுக்கு வந்து நம்ம கணக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் மிச்ச காசு வந்து கரெக்டாக வாங்க முடியும். அப்போ கணக்கு அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. திரு ஆனந்தராஜ் அவருக்கு பார்த்தோம்னா கணக்கில் வந்துட்டு ஒரு சில சிக்கல்கள்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம கணித ஆசிரியர் வந்து ரொம்ப அழகாக விளக்கமாக அவருக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. இனிமேல் அவருக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இனிமேல் அவரோட வாழ்க்கையில் வந்து அவர் கணக்கு வந்து ரொம்ப நல்லாவே போடுவார். அந்த 1000 ரூபாய் அடுத்த மாதம் பாருங்களேன் கரெக்டாக எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சிருவார். 1000 ரூபாய் எப்பவுமே வந்து மிச்சம் பிடிப்பார். அது மட்டும் இல்லாமல் திரு ஆனந்தராஜ் அவர்கள் பார்த்தோம்னா இப்போ வந்து நான் 18,000 ரூபாய் வாங்குறேன், 18,000 செலவாயிருது, ஆனால் 17,000 ரூபாய்க்கு என்கிட்ட கணக்கு இருக்குது, 1000 ரூபாய் கணக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் 18,000 ரூபாய் நீங்கள் வாங்குறீங்க, அந்த 1000 ரூபாய் தானே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த 1000 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு 17,000 ரூபாய் நம்ம சம்பளம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அதுக்கான பட்ஜெட்லாம் நீங்கள் போடுங்க. அந்த 17,000 ரூபாய் செலவாயிடுச்சா, அப்போ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த கடைசியில் அந்த 1000 ரூபாய் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு மீதி இருக்கும். இந்த ஒரு அட்வைஸ் மட்டும் நான் அவருக்காக சொல்லிக்கிறேன். இது வந்து அவருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். நம்ம கணித ஆசிரியர் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்ன எல்லா கணக்குகளுமே வந்துட்டு எல்லா சூப்பரான விளக்கங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அவர் கேட்ட எல்லா டவுட்ஸுமே அவருக்கு இன்றைக்கி தீர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது திரு ஆனந்தராஜ் அவர்களுக்கு மட்டும் இல்லை, இதை கேட்டுறதுக்கு எல்லா நேயர்களுக்குமே உங்கள் எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். கணக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம லைஃப்பில் ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க. இது நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு சாதாரண சின்ன பையன் கூட வந்துட்டு கணக்கு அப்படிங்கிறது தெரியணும். பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம டெய்லியும் ஒவ்வொரு நிமிஷமும் கணக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம லைஃப்பில் யூஸ் ஆகிட்டே தான் இருக்குது. கணக்கு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ஒன்று. இது நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். திரு ஆனந்தராஜ் அவர்களுக்கு வந்து நம்ம கணித ஆசிரியர் வந்து ரொம்ப அழகாக அவரோட டவுட்ஸ் எல்லாம் தீர்த்து வச்சாங்க. அவரோட டவுட்ஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த விளக்கம் எல்லாமே உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் லைஃப்பில் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ வந்து குடும்ப பட்ஜெட் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியங்க. முதல்ல குடும்பஸ்தராக இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து குடும்ப பட்ஜெட் போட தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலரிக்கு தகுந்த மாதிரி இவர் வந்து ஒரு 18,000 ரூபாய் சேலரி வாங்குறாரு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் வந்து குடும்ப பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும். நான் 18,000 வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடும்ப பட்ஜெட் 20,000 25,000 போட்டாங்கன்னு வைங்களேன், அவருக்கு எந்த லாபமுமே கிடைக்காது. கடைசியில் நஷ்டத்தில் தான் வந்து வருவாங்க. அந்த போட்ட பட்ஜெட்டும் வந்துட்டு கரெக்டாக இருக்காது. இப்போ 18,000 ரூபாய் வாங்குறாருன்னா அதுலேயும் ஒரு சில அமௌண்ட் ஒரு 2,000 3,000 எடுத்து வச்சுட்டு மீதி 15,000 தான் வந்துட்டு அவர் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணார் அப்படின்னா தான் அந்த 3,000 வந்து சேவிங்ஸில் போகும். பேங்க்கில் போட்டோம் அப்படின்னா வட்டி வரும். அந்த மாதிரி ஆர்டி அக்கௌண்ட்டு, எஸ்ஐ அக்கௌண்ட், எஸ்பி அக்கௌண்ட்டு, ஆர்டி அக்கௌண்ட்டு, டெபாசிட் அக்கௌண்ட், இந்த 3 அக்கௌண்ட் இருக்குது. இந்த 3ல் நம்ம எதில் வேணாலும் அமௌண்ட்டை போட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம காசை வந்து எப்போவுமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செலவழிக்கிறதுலே நம்ம ஃபஸ்ட்டு கணக்கை செலுத்தக்கூடாது. நம்ம வந்து சேமிக்கிறதுல தான் எப்போவுமே நம்ம கவனமாக இருக்கணும்.
சேமிப்பு 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 இதான் நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியம். கணக்கு 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 இதுவும் நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியம். குடும்ப பட்ஜெட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே போட தெரிஞ்சிருக்கணுங்க. நம்ம வரவுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க, வரவு எவ்வளோ வருதோ அதை விட நம்ம கம்மியாக தான் செலவு பண்ணணும். மீதி இருக்க அமௌண்ட்டை நம்ம எப்போவுமே வந்து சேவிங்ஸில் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம லைஃப்பை வந்து கரெக்டாக நம்ம வந்து ரன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து ப்ராப்பராக நம்ம வந்துட்டு ரன் பண்ணிட்டு போனோம்னா தான் வந்து நம்ம கரெக்டான வழியை வந்து நம்ம அடைய முடியும். பிகாஸ் வந்து நம்ம வந்து ஒரு குடும்ப பட்ஜெட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு துண்டு சீட்லலாம் எழுதி வச்சிங்கன்னா எனக்கு தொலைஞ்சு போயிடும். அதுக்குன்னே ஒரு தனி நோட்டு மாதிரி ஒரு டைரி மாதிரி போட்டுக்கோங்க. இல்லைனா ஃபோன்லேயே இப்போலாம் நோட் பேட் மாதிரி வந்துருச்சு, அதிலே வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன், ஒரு காஃபி குடிக்கிறேன் அப்படின்னா அந்த காஃபி ஒரு நாளைக்கான செலவுகளை நீங்கள் நோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு காஃபி குடிக்கிறேன், இன்றைக்கி நான் காஃபி குடித்தா 10 rupees அப்படி, பஸ் ஃபேர் 20 rupees, பஸ் ஃபேர் 20 rupees அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பெட்ரோல் அலவன்ஸ்னால் இவ்வளோ வந்திருக்கு இன்றைக்கி, அப்போ இன்றைக்கி நான் வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நைட்டு நீங்கள் வீட்டில் போய் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓ இன்றைக்கி நிறைய செலவு பண்ணிட்டோமா, கம்மியாக செலவு பண்ணியிருக்கோமா, இல்லை இதுக்கு அதிகமாக செலவு பண்ணுமா நம்ம, இல்லை இதை விட கம்மியாக தான் நம்ம இனி செலவு பண்ணுமா, எந்தெந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம குறைச்சிக்கிட்டோம்னா நம்ம வந்துட்டு வரவு வந்து அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பட்ஜெட் போட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அதே மாதிரி குடும்ப பட்ஜெட் ஒரு மாதத்துக்கு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு டைரி மாதிரி நோட்டு வச்சுக்கோங்க. ஒரு சாதாரண ஒரு நோட்டு வச்சுட்டு குடும்ப பட்ஜெட் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மாதம் நான் சேலரி இவ்வளோ வாங்கினேன், இதில் வந்து ரெண்ட் இவ்வளோ கொடுத்துருக்கேன், அதாவது வாடகை இவ்வளோ கொடுத்துருக்கேன், ஒரு மாதம் வாடகை இவ்வளோ கொடுத்துருக்கேன், ஸ்கூல் ஃபீஸ் வந்து இவ்வளோ கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் மளிகை சாமான் இவ்வளோ, அப்போ இந்த மாதத்தில் வந்து கடைசியாக நீங்கள் பார்க்கும்போது நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ மாதத்துக்கு வந்துட்டு ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு இவ்வளோ செலவு இருக்குது, இதில் எதெல்லாம் வந்து தேவையில்லாத செலவு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நம்ம கம்மி பண்ணிக்க பார்க்கணும். ஓகே இந்த விஷயத்தில் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக செலவு பண்ணியிருக்கோமோ, இதை வந்து கொஞ்சம் நல்லா செலவு பண்ணால் நல்லா பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு தேவையற்ற செலவுகள் எல்லாம் வந்து கழிச்சிட்டு தேவையான செலவுகளை மட்டும் வந்து நம்ம எடுத்துகிட்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த விஷயத்தில் வரவு வருதா அப்படின்னா அதை வந்து பெருக்கிக்கணும். இந்த விஷயம் வந்து நம்ம தேவையில்லாதது, இது செலவு நமக்கு இது எதுக்கு தேவையில்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா அதை வந்து குறைச்சிக்கணும். தேவையானதை வந்து பெருக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் குறைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம குடும்ப பட்ஜெட் வந்து எப்போவுமே வரவிலையே தான் இருக்கும், செலவில் வந்து போகாது. அதே மாதிரி நம்ம குடும்ப பட்ஜெட் வந்துட்டு எப்படி போகணும்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சேலரிக்கு தகுந்த மாதிரி தான் வந்து போகணும். நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்குறோமோ அதுக்குள்ளே நம்ம குடும்ப பட்ஜெட் போட்டு செலவு பண்ணோம்னா தான் நம்ம எப்போவுமே வந்து லைஃப்பை கரெக்டாக ரன் பண்ண முடியும். குடும்ப பட்ஜெட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதை வந்து நம்ம கணித ஆசிரியர், அதாவது அவருக்கு ஒரு சின்ன டவுட் தான் இருந்தது, அதை வந்து நம்ம கணித ஆசிரியர் வந்து திரு ஆனந்தராஜ் அவருக்கு ரொம்ப விளக்கமாக அழகாக சொல்லி கொடுத்தாங்க. இது அவருக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இனிமேல் அவரோட வாழ்க்கையில் வந்து கணக்கில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது வந்து அவருக்கு மட்டும் இல்லை, கேட்டிருக்க உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.